ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்கிறது நல்லது. எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். அனைத்து தடைகளும் அகலும். குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர் நண்பருடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருக்கணும். குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதாவது தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு அலைச்சல்லாம் ஏற்பட போகுதுங்க. பணியாளர்கள் செயல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக இருக்கிறது நல்லது. லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கலாம். பெண்கள் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அடுத்தது கிருத்திகை. இந்த மாதம் தடைகளை தாண்டி செய்யும் முயற்சிலாம் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும். வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது ரோகிணி. இந்த மாதம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் போக வேண்டியது வரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க. அடுத்தது மிருக சீரிசம். இந்த மாதம் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். சக ஊழியருடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். மனமகிழ்ச்சி உண்டாகும்.